2026 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்களுக்கு ஏற்கனவே 16ஆம் தேதி, அதாவது ஜூன் 16ஆம் தேதி தமிழ், மேக்ஸ், ஆப்ஷனல் லாங்குவேஜ் இந்த ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அரசு தேர்வுகள் இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அதாவது ஜூன் 17ஆம் தேதி என்ன சப்ஜெக்ட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் கோடு 003 சப்ஜெக்ட் இங்கிலீஷ். நாளைக்கு நீங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல முதல் பாக்ஸ்ல உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்த பாக்ஸ்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை இதே ஃபார்மேட்ல என்டர் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கேன் காப்பி டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். ஸ்கேன் காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ண பிறகு அதுல என்னென்ன செக் பண்ணணும், முதல்ல டோட்டல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஏதாவது ஆன்சர் கரெக்ட் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. அடுத்தது ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மார்க் போடாம இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆன்சருக்கு மார்க் கம்மியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஆன்சருக்கு உள்ள மார்க்கை ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்க ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது 10th ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் இயர் 2026. இந்த ரீவேல்யூஷன் ஃபார்ம் தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. நீங்க ஏதாவது ஒன்னு நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணலாம். இந்த ரீவேல்யூஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்க நேம் எழுதிக்கிங்க. ரைட் சைடு அந்த பிளாக்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல் காலத்துல என்னென்ன சப்ஜெக்ட்னு இருக்கும், ரெண்டாவது காலத்துல சப்ஜெக்ட் கோடு இருக்கும், மூணாவது காலத்துல உள்ள பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணிக்கணும். அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரா உள்ள பாக்ஸை நீங்க டிக் பண்ணிக்கணும். ரீவேல்யூஷனுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 505 ரூபாய் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதுக்கு அடுத்த உள்ள காலத்துல எந்த ஆன்சருக்கு உங்களுக்கு மார்க் கம்மியா போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் நம்பர், கொஸ்டின் நம்பர், அதுக்கான காரணம், இது மூணையும் அடுத்த காலத்துல அந்த சப்ஜெக்ட் நேரா எழுதணும். கீழே டோட்டல் அமௌண்ட் போடுங்க. அதாவது நீங்க எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை இங்க போடணும். அது கீழே உள்ள பாக்ஸ்ல எத்தனை சப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நம்பர், டோட்டல் நம்பரை நீங்க எழுதணும். அடுத்தது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்றதுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீவேல்யூஷன் யார் பண்ணுவா அப்படின்னா 3 டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. 3 பேருமே சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் பண்ண பிறகு மார்க் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி ரீவேல்யூஷன் பண்ண பிறகு என்ன மார்க் வருதோ அதுதான் ஃபைனல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உறுதிமொழி இருக்கு. அங்க நீங்க சைன் பண்ணணும், இல்லைன்னா உங்க பேரண்ட் சைன் பண்ணணும். அது கீழே நோட்ஸ்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ரீவேல்யூஷன் அப்ளிகேஷனை என்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 17/6/2026 முதல் 23/6/2026 வரை நீங்க சப்மிட் பண்ணணும். அதுவும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்க மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ், அங்க நீங்க சப்மிட் பண்ணணும். இல்லனா முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ் யாராரு அப்படின்னா செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, தென்காசி, கள்ளக்குறிச்சி இங்க உள்ளவங்களாம் எங்க பண்ணணும் அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ். இந்த ரீவேல்யூஷனோட அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணி நீங்க தான் கொண்டு போகணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது 10th ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது 2026க்கானது. இந்த ஃபார்ம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. நீங்க எதை வேணாலும் சப்மிட் பண்ணலாம். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம்.
லெஃப்ட் சைடில் உங்கள் நேமை எழுதிக்கிங்க. ரைட் சைடு உள்ள பாக்ஸில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல் காலத்தில் சப்ஜெக்ட் நேம் இருக்கும், ரெண்டாவது காலத்தில் சப்ஜெக்ட் கோடு இருக்கும், மூணாவது காலத்தில் ரீடோட்டலிங் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. ரீடோட்டலிங்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். அடுத்த காலத்தில் உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. அடுத்த காலத்தில் டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. அடுத்த காலத்தில் ஏதாவது ஆன்சரை கரெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா கரெக்ட் பண்ணிட்டு மார்க் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை மார்க் கொடுத்துட்டு அதை ஃப்ரண்ட் பேஜில் ஆட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸில் அடுத்த காலத்தில் நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மார்க் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆன்சரை கரெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் போகக்கூடாது, ரீடோட்டலிங் தான் போகணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கில் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங் போகணும். அடுத்தது உறுதிமொழியில் நீங்கள் சைன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். அடுத்தது நோட்ஸ்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம். இந்த ரீடோட்டலிங் அப்ளிகேஷனை என்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 17/6/2026 முதல் 23/6/2026 நீங்கள் சப்மிட் பண்ணணும். காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ் இங்கே தான் சப்மிட் பண்ணணும். செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, தென்காசி, கள்ளக்குறிச்சி இங்கே உள்ளவங்க எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ் அங்கே சப்மிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் தான் கொண்டு போகணும். மறக்காம ஃபீஸ் கொண்டு போங்க. ஃபீஸ் கேஷாக தான் பே பண்ண முடியும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா 10th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்லைனில் டிக்ளேர் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்க ரோல் நம்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் உங்களுக்கு சேஞ்ச் ஆகல அப்படின்னா உங்க ரோல் நம்பர் அந்த லிஸ்ட்ல வராது. அதுக்கு பிறகு நீங்க ஒரு புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா செப்டம்பர் 1st வீக் இஷ்யூ பண்ணுவாங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணவங்களுக்கும் அதே டேட்டு தான், அப்ளை பண்ணாதவங்களுக்கும் அதே ஒரே டேட்டில் தான் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லா அப்டேட்டும் இந்த சேனலில் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.